ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். நைட்டு டிஃபனுக்கு ஐடியாவே இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி கோதுமை தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க, குயிக்காக செஞ்சிடலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோதுமை மாவில் செய்கிற இந்த தோசை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னி ஒன்று சொன்னேன் இல்லையா, தக்காளி சட்னி. அதுக்கு 2 சின்ன சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பெரிய காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இந்த 2 மிளகா சேர்த்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளித்து கொட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை கடுகு, ஒரு சிட்டிகை ஜீரகம் தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு சோம்பு பிடிச்சா கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். அரைச்சி இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு அடிக்கும், அதனால் மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா, நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை தோசைக்கு ஒரு சரியான காம்பினேஷன். நீங்கள் எப்போல்லாம் கோதுமை தோசை செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோதுமை தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோதுமை தோசையும் கோதுமை மாவு 1 டம்ளர் அப்படின்னா அரிசி மாவு 1/2 டம்ளர், உப்பு, ஒரு சிட்டிகை சீரகம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இதை நீங்கள் சாதா மாவு தோசை மாதிரி தடவி வார்க்கலாம். இது ரவா தோசை மாதிரி நீங்கள் தெளித்து ஊற்ற வேண்டாம். சாதா தோசை ஊற்றுற மாதிரி தடவி ஊற்றலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தடியாகவும் வராது, ரொம்ப மெலிசாகவும் வராது. நம்ம சாதாரணமாக தோசை எப்படி மீடியமாக ஊற்றுவோமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கோதுமை தோசை நல்லா எடுக்க வரும். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி மாவு அடி மாவாக மிச்சமாகிடும். பார்த்திங்களா, இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம், தீர போகிற சமயத்தில் அடி மாவாக இருக்கும். அந்த மாவில் கூட நீங்கள் கோதுமை மாவு கலந்து இந்த மாதிரி தோசை வார்த்து எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க கூட குயிக்காக செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கூட கலக்கலாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பானு கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.